இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உறவுகள் டிவிகே கட்சி சார்ந்த உறவுகளுக்கும் அந்த தலைமைக்கு தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வைரலாக வந்து இன்டர்நெட்டில் அதிகமாக பகிரப்பட்ட புகைப்படம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து அவரோட உருவப்படத்தை வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி, அந்த ஃப்ரேம்லேருந்து உறுப்பினர் கார்டை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம்னு நினைக்கிறேன். அதை வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு வேலை. இது தேவையே இல்லை. ஏற்கனவே வந்து டிவிகே மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மட்டம் தட்டக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு வந்து பொதுவாக டிவிகே கட்சிக்காரங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு மக்கள் சந்திப்புலையும் சரி, அரங்க சந்திப்பில் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் லாஸ்ட்டாக கூட சொல்லியிருந்தார், தற்கொலைன்னு சொல்லாதீங்க, தற்கொலைன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், கொள்கையிலேயே ஏன் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு விமர்சனத்துக்கு தலைவரே நேரடியாக வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த விமர்சனம் எல்லாத்துக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சி சார்ந்தவங்க தான் காரணமாக இருக்காங்க, தவிர வேறு யாருமே காரணம் இல்லை, அவங்க தான் காரணமாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி வந்து உறுப்பினர் சேர்க்கை ஒரு முகாம் நடத்தி அதை உறுப்பினர் அட்டை வந்து அவரோட புகைப்படத்தை வச்சு வாங்குறது வந்து அது ட்ரோலாகும் தெரியாதா, அது வந்து விமர்சனமாகும், மிகப்பெரிய விமர்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரியாதா? அது ஏகப்பட்ட பேர் விமர்சனமாக தான் பார்க்குறாங்க. அதை பார்க்கும்பொழுது என்னடா ஒரு டிவிகே கட்சி சார்ந்த நபர்களும் சரி, டிவிக்கு ஆதரக்கூடிய நபர்களும் சரி, அவங்க பண்ணிட்டு போகிற தவறுகளை வந்து தலைமை வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்குது. தலைமை வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட யோசிக்க தாங்க முடியும். இந்த மாதிரியான ட்ரோலான விஷயத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்போ மக்கள் பணியும் கட்சி பணியும் எப்போ பார்ப்பீங்க? இது வந்து உண்மையிலே தேவையில்லாத ஒரு வேலை. அந்த முகாம் வந்து உறுப்பினர் சேர்ப்பு முகாம்னு தான் தெரியுது. ஏன் அங்கே நடந்தவங்க அந்த தலைமை பொறுப்பெடுத்து நடத்தினவர் எதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தான்னு தெரியல. இதுக்கு உட்காந்து கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்கள் விவாத மேடையிலையும் சரி, டிபேட்லையும் சரி உட்காந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது எந்த மாதிரி அணுகுமுறையும் தெரியல. ஆனால் இது வந்து சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. இது தேவையும் இல்லை. விஜய் அவர்கள் ஃப்ளெக்ஸில் பின்னாடி வச்சுட்டு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துன மாதிரி காமிச்சிட்டு போயிடலாம். விஜய் அவர்கள் படத்தை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி அதை வந்து பக்கத்தில் நிற்க வச்சு, ஒரு ஆள் மாதிரி நிற்க வச்சு, அது மூலமாக உறுப்பினர் கார்டு வாங்குற மாதிரி வந்து ஒரு வீடியோ பண்ணி அதை ஃபோட்டோ போட்டு அதையும் இணையதளத்தில் அப்லோட் பண்ணி அதை வந்து வைரலாக்கி அதை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுற அளவுக்கு நடந்துக்கிறது வந்து பார்க்க கஷ்டமாக இருக்குது. இதுக்கு வந்து விவாத மேடையில் உட்காந்துக்கிட்டு டிவிகே சார்பாக பேசக்கூடியவங்க உட்காந்து முட்டு கொடுக்கணும். ஏங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இதுக்கும் தலைமையும் சரி, டிவிகே இரண்டாம் கட்ட பொறுப்பாளரும் சரி உட்காந்து டிவி டிபேட்டில் உட்காந்து இதுக்கு முட்டு கொடுக்க போகிறாங்க. டிவிகே உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு இடத்துல யாராவது பண்ணக்கூடிய தப்புக்கு மொத்தம் கட்சி அஃபெக்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், இதுதான் அதிகமாக பேசப்படும் பொருளாக மாறிட்டு இருக்கு. இதுக்கு தான் நாங்கள் தற்கொலைன்னு சொல்லுவோம், சும்மாவா சொல்லுவோம் தற்கொலைன்னு சொல்லிட்டு நார்மலாக சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. உண்மையிலே வருத்தமாக இருக்குது.